நந்தினி, ஏம்மா இன்னும் நலங்கு எடுக்காம இருக்க? மாமா, நந்தினி வந்ததுல இருந்து நாங்க 2 பேரும் பேசிட்டே இருந்தோம். அதான் மறந்துட்டோம். திடீர்னு காப்பு போட கூப்பிட்டதால அப்படியே வந்துட்டோம். அப்பா, இப்ப முகம் கழுவிட்டு வந்தா நல்ல நேரம் போயிரும்பா. அது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. சரி. அடியே அடங்கா பிடாரி, ஏன் நலங்க அழிக்காம இருக்கேன்னு இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரியும்லடி, உன்னோட அலங்கோலமான முகத்தை எல்லாரையும் பார்க்க வச்சு அசிங்கப்படுத்தாம நான் விட மாட்டேன். வணக்கம் வணக்கம். வாங்க உள்ள போ. வணக்கம் வணக்கம். உள்ள போ. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். இவங்க சித்ரா. இவங்களை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா சார் தான் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். இவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களால தான் இன்னைக்கு என்னோட கம்பெனி இவ்ளோ பெரிய சக்சஸ் ஆக்க முடிந்தது. நீங்க இருக்கிற பிஸியில இந்த கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது நம்ம வீட்டு கல்யாணம் தானுங்க, நான் இப்படி வராம இருந்திருக்க முடியும்? கரிகாலன், அருள், கரெக்ட் தானே? ஆமா. ஆ? அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அது நந்தினி, அருளை கட்டிக்க போறவ. ஆஹா. வானதி, கரிகாலனை கட்டிக்க. நீங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்கும் நல்லா பொருத்தமா இருக்கீங்க. Advance happy marriage wishes to all of you. Thank you, ma'am. சரி, காப்பு போட்டுடலாமா? வாங்க. காப்பு எடுத்து கொடுங்க. மாலை எடுத்துக்கோங்க. நீங்களும் மாலை எடுத்துக்கணுமா? கழுத்துல போட்டுக்கோங்க. ஓம் சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்தி ரஸ்தோ. மாலை எடுத்துக்கோங்க. ஓம் சுபாய நம, ஏகதந்தாய நம, கபிலாய நம, கஜகர்ணிகாய நம, லம்போதராய நம. ஓம் சாமி கும்பிடுங்க. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் சுபகாய நம. ஓம். அருள் மாமாவோட சேரறது மட்டும் முக்கியம் இல்ல, கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் சேர்த்து வைக்கணும். அதுவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நான் ஏதாவது பண்றேன். கரிகாலன் மாமா கையில நந்தினியை எப்படியாவது காப்பு போட வைக்கிறேன். கல்யாணம் மோதகநாய சேவிதம் கவித்தனம் பவல சாரவத்திடம் மாஷகம் தோக்க விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் கம் கணபதியே நமஹ. மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்படி எதிரில் வந்து நில்லுங்க. என்னங்கம்மா, காப்பு எடுத்துக்கோங்க. எல்லாரும் நன்னா சாமியை வேண்டிக்கோங்க. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் சௌம்ய கணபதியே நமஹ. ஓம் நமோ லக்ஷ்மி கணேசாய நமஹ. ஓம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நமஹ. மாப்பிள்ளையாண்டெல்லாம் கை நீட்டுங்க. 2 பொண்ணுங்களும் காப்பை மாட்டி விடுங்க. மாமா காட்டுங்க மாமா. வானதி என்னதான் நினைக்கிறா? அவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஓம் கஜகர்ணிகாய நம, ஓம் லம்போதராய நம. இருங்க இருங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காப்பை போட்டு விடுங்க. வானதி, என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க?
கரிகாலம் கையில காப்பை போடு. போடுடி. இதோ மாமா, இந்த சாமி கும்பிட்டு போடுறேன். காப்பு போடுவானதி. இங்க பாரு சத்யா, நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடணும். அதனால நான் காப்பு போட போறப்ப சரியான நேரம் பார்த்து நீ தான் கரண்ட புடுங்கி விடணும். அக்கா, ஏங்கா இப்படிலாம் பண்ணணும்? நீ பேசாம கரிகாலன் மாமா கையிலே காப்பு போட்டு அவரே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கரிகாலன் மாமா தான் நான் எப்ப என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. ஏன் உனக்கே கரிகாலன் மாமா தான் எல்லாம் வாங்கி தராரு. ஆனா அருள் மாமா நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு குணத்திலையும் அருள் மாமாவை விட கரிகாலன் மாமா தான் ரொம்ப நல்லவருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன். அதை யாரும் பாத்திர கூடாது. முக்கியமா நம்ம அப்பா பார்க்கவே கூடாது. ஒருவேளை பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நான் காப்பு போட போறப்ப நீ கரெக்டா கரண்ட் புடுங்கி விட்டுறணும். நீ யாரு என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்ற முடிவோடயே இருக்கல்ல. அந்த அளவுக்கு இந்த காதல் உன் கண்ணை மறைக்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலக்கா. எல்லாம் என் கல்யாணத்துல தான் முடிய போகுது. நீ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசாம அக்காவுக்கு நல்ல தங்கச்சியா அக்கா சொல்றத மட்டும் பண்ணு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பண்ணி தொலைக்கிறேன். எல்லாரும் முன்னாடியே வச்சு வானதி அருள் கையில காப்பு போடுறது சாதாரண விஷயம் இல்ல. அது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். அதனால இந்த கல்யாணமே நின்னு போயிடும். இது கண்டிப்பா வானதிக்கு நல்லாவே தெரியும். அதனால வானதி எல்லார் கண்ணையும் மறைச்சு இதை செய்யணும்னு நினைப்பா. ஏமா, காப்பு போடும்போது எல்லாரும் தானே சுத்தி நிப்பாங்க. அது எப்படி யாருக்கும் தெரியாம போட முடியும்? முடியும்னு நினைச்சுதானே அவ எல்லாருக்கும் முன்னாடி காப்பு போடணும்னு துணிஞ்சிருக்கா. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வானதி ஏன் அது செய்யணும்? வெறும் காப்பு போடுற விஷயம் தானே. உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் அது புரியாது. பொண்ணுங்களுக்கு தான் அது நல்லா புரியும். நாம யார புருஷனா நினைக்கிறோமோ அவன் தான் கல்யாணத்தப்ப நமக்கு எல்லா முறையும் பண்ணணும்னு தான் ஒரு பொண்ணு நினைப்பா. அதனாலதான் வானதி அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறா. ஆனா எல்லார் கண்ணையும் மறைச்சு எப்படி அவ அருள் கையில காப்பு போடுவான்னு தான் தெரியல. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அவ திட்டத்தை நம்ம தவிடு பொடியாக்கி நாம நினைச்சதை சாதிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்ட. கரண்ட கட் பண்ண ட்ரை பண்ணுவா. காப்பு போடுறப்ப கரண்ட கட் பண்ணா இருட்டுல யாருக்கு காப்பு போடுறோன்னே தெரியாம போயிடும். அதனால அவ அதைத்தான் பண்ணுவா. அவ அப்படி பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அதை பண்ணுங்க. வானதி, உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நீ பிளான் போட்ட மாதிரி நடக்காது. நீ இப்போ மாட்ட போற. சீக்கிரம் காப்ப மாட்டுங்க. ஏய் வானதி, சீக்கிரம் காப்பு போடுடி. போடு. இதோ அதான் கரண்ட் மெயின் பாக்ஸ் இருக்கிற ரூம்னு நினைக்கிறேன். அக்கா மெசேஜ் போட்டுட்டா. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஏய், ஐயோ போச்சு. யார் மணி? கரண்ட் கட் ஆகாம பண்ணிட்டாலே அந்த வானதி தன்னால மாட்டிப்பா. அதனால அந்த நேரத்துல கரெக்டா மண்டபத்தோட மெயின் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்க போயிடுங்க. யாரு கரண்ட கட் பண்ண வராங்களோ அவங்கள கட் பண்ண விடாம பாத்துக்கோங்க. சரிம்மா. நில்லு. ஒன்னதாம்மா கேக்குறேன். யார் நீ?
இந்த மண்டபத்துல எங்க அக்காக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. சரி, அதுக்கு இங்க என்ன வேலை? சும்மா இந்த பக்கம் மண்டபத்தை பார்க்கலான்னு வந்தேன். இந்த பக்கம் சும்மா எல்லாம் வரக்கூடாது. இது கரண்ட் பாக்ஸ் இருக்கிற இடம், புரியுதா? போ போன்னு சொல்றேன்ல. ஐயோ, அக்கா சொன்ன மாதிரி கரண்ட்டை கட் பண்ண முடியலையே. இப்ப அக்கா என்ன செய்ய போறான்னு தெரியலையே. என்ன இன்னும் கரண்ட் கட் ஆகல? கரண்ட் கட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? கரண்ட் கட் ஆகலனா என்னால அருள் மாமா கையில காப்பு போட முடியாதே. உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடு. உயிரை கொடுத்து முயற்சி பண்ண. ஒருவேளை அப்படியே உன்னால முடியலனா அப்ப அந்த ஈசனே உனக்கு உதவி செய்வார். இதுக்கு ஒரு வாட்டி எட்டி பார்க்கலாம். அந்த செக்யூரிட்டி போயிருந்தா. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம்? எப்படி கரண்ட் கட் ஆச்சு? கரண்ட் எப்படி கட் ஆச்சு? ரெண்டு பேரும் நம்ம கையை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. கரண்ட் வந்துருச்சு. காப்பு மாட்டியாச்சா? மாத்தியாச்சுப்பா. அடி பாவி மகளே. ஐயோ, காப்பு போற நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. இது வெயில் காலமாச்சே சார். கரண்ட் கட் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம். சரி, பரவாயில்ல. எல்லாரும் சாமி கும்பிடலாம். ச்சே, நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சே. இப்படி சொதப்பல் ஆயிடுச்சு. ராம் பிரதமருக்கும் சசிவண்ணம் சதுர்புஜம். நான் அப்பவே சொன்னேன்ல. வானதி, ஆமா, உங்ககிட்ட தனியா பேசணும். என் கூட வா. என்னவா இருக்கும்? நந்தினி, எங்க போற? போட்டோ எடுத்துட்டு போலாம். என்னம்மா தயங்கி நிக்கிற? போட்டோ எடுக்க தானே கூப்பிட்டேன். இப்ப எதுக்கு போட்டோ? சரி, நாமளும் போட்டோ எடுக்கணும்ல, வா போலாம். இந்த வாட்டி தப்பிக்கவே முடியாது. கரிகாலன் எங்க இருக்கான்? அவன் இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு சமாளிச்சிருப்பானே. அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே.
மாமா விடுங்க. டேய் என்ன மாமா என்கிட்ட பேசணும்? என் கையில காப்பு போட்டது யாரு? உண்மையை சொல்லு. இருட்டில் என்னால் எதையும் பார்க்க முடியாட்டியும் என் கையை யாரோ இழுத்து திருப்பி பிடிச்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என் கையை பிடிச்சிருந்தது ஒரு கை, என் கையில காப்பு போட்டது வேற ஒருத்தங்க கை. உண்மையை சொல்லுவானது, என் கையில காப்பு போட்டது யாரு? என் கையை பிடிச்சு திருப்பினது யாரு? நீ பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியுது நீ என் கையில காப்பு போடலன்னு. ஆமா மாமா, நான் உங்க கையில காப்பு போடல. நந்தினி தான் உங்க கையில காப்பு போட்டா. உங்க கைய பிடிச்சு இழுத்து நந்தினி உங்க கையில காப்பு போட வச்சது நான் தான். ஏய், ஏன் வானதி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? மாமா, உண்மையே நந்தினி தான் மாமா உனக்கு ஏத்த சரியான ஜோடி. அவளை நீ தான் முழுசா நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனாலதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா நீயும் சந்தோஷமா இருப்ப, அவளும் சந்தோஷமா இருப்பா. ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னேன். அது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அது உன்னோட உரிமை. அதனால நீ அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நீ இப்ப பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? உன்ன மாதிரிதானே நந்தினி மனசுலயும் 1000 ஆசைகள் இருக்கும். அவளுக்கு தெரியாம நீ எப்படி என் கையில இப்படி காப்பு போட வச்ச? அது தப்புன்னு உனக்கு புரியாதா? கன்னத்துல இருக்கிற சந்தனத்தை தொடங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் தொடங்க மேடம். நந்தினி, அதான் போட்டோகிராஃபர் சொல்றாருல, போய் அழிச்சிட்டு வா போ. நான் செய்யறது சரியா தப்போ, ஆனா நான் இப்போ பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நீ அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. நீ பண்ணது தப்புதான் வானதி. சரி, அதுக்கு நீ என்ன காரணம் சொல்ல போற சொல்லு. அது நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்க மாமா. ஆனா நான் நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் இதை செய்யறேன் மாமா. சும்மா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. அடுத்தவங்க விருப்பம் இல்லாம நீ நினைச்ச உடனே செய்ய நினைக்கிறது யாருக்கு நல்லது நினைக்கிற? ஒரு நல்லதும் நீ பண்ண தேவையில்லை. இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத சொல்லிட்டேன். நான் சொன்னதையும் மீறி நீ ஏதாவது பண்ணேனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடுத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்காம உன்னால எப்படிதான் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ? உன் சுயநலத்துக்காக இன்னொருத்தர பலி கொடுக்கணும்னு நினைக்காத. நீ பண்ணது ரொம்ப கேவலமான மட்டமான வேலை. இதுதான் உனக்கு கடைசி. இனிமே இப்படி பண்ணாத. நீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல மாமா. நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும், ஏன் இந்த ஊரே தப்பா பேசினாலும், நான் என் மனசுல நினைச்சத செஞ்சே ஆகணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கரிகாலா, நில்லுப்பா. என்ன அத்தை, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? நான் உன்னை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதப்பா. ஐயோ அத்தை, நான் ஒரு நாள் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நந்தினிய போட்டோ எடுக்கணும்னு சொல்லி மேடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அவ இது வரைக்கும் தப்பிச்சிட்டாப்பா. நீதான்ப்பா அவளை காப்பாத்தணும். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. சரிப்பா. மேடம், டைம் ஆகுது மேடம். கன்னத்துல இருக்கிற சந்தனத்தை தொடங்க மேடம். சரி, நான் ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அக்கா, அவளை ரூம்குள்ள விடக்கூடாதுக்கா. போனா மொத்தமா போச்சு. ரூம்குள்ள போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி எஸ்கேப் ஆயிடுவா. அதனால இங்கேயே வச்சு இப்பவே அவ கன்னத்துல இருக்கிற சந்தனத்தை அழிக்க பாரு. இப்ப பாரு. நந்தினி நில்லுமா. எதுக்கு நந்தினி நீ ரூம் வரைக்கும் போய் கஷ்டப்படணும்? கல்யாண பொண்ணு அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாதுமா. ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் கல்யாணத்துல நாளைக்கு எப்படி நீ நிப்ப? அருள், உங்ககிட்ட டிஷ்யூ இருக்குல்ல, குடுப்பா தொடச்சுக்கிட்டோம்.
இல்லையேம்மா. சார் இந்தாங்க சார் டிஷ்யூ. இந்த நந்தினி தொடச்சுக்க. மேடம் கொஞ்சம் நல்லா தொடச்சிருங்க மேடம். தொடமா சீக்கிரம். தொடச்சுக்கோ நந்தினி. அக்கா அந்த சந்தனத்தை அழிச்சா என்ன ஆகுன்றது அவளுக்கு தெரியும்க்கா. எல்லாரும் என்னதான் கரடியா கத்துனாலும் அவ தொடக்க மாட்டா. அதனால நீயே போய் தொடச்சு விடு. ஆமாடா, அதை நான் தான் பண்ணணும் போல இருக்கு, வேற வழி இல்ல. தொடச்சுக்கோ நந்தினி. இங்க இங்க இருக்க பாரு. சந்தனம் போகல, அப்படியே இருக்கு மேடம். கொஞ்சம் அழுத்தி தொடங்க மேடம். நந்தினி இன்னும் இருக்கு, தொடச்சுக்கோ. என்னம்மா கண்ணாடிய பார்க்காம எப்படி துடைக்கிறதுன்னு யோசிக்கிறியா? ஆமா நினைச்சேன். கண்ணாடி இல்லாம நீயே துடைக்கிறது கஷ்டம்தான். இரு, நான் வந்து தொடச்சு விடுறேன். நந்தினி, வெட் டிஷ்யூ இதுல தொடச்சா சந்தனம் ஃபுல்லா போயிரும். நானே வந்து தொடச்சு விடுறேன். மயங்கி விடுங்க. ஐயோ அத்தை.